நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட்ல அடுத்ததா பாட போற அந்த கண்டஸ்டன்ட் அனு. அனு மேம், நல்ல சாங்கு, ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்ஸ். அனுவோட வாய்ஸ் எப்போ இப்படிதானா? ஐ லவ் யூ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடுறீங்க, பட் நல்லா இருக்கு. அது கூட நல்லா இருக்கு நீங்கள் பாடினது. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். அனு மேம், கன்சியூமர் ஆர்டிஸ்ட்ரி உடம்ப வச்சு என்ன பண்ணணும், எப்படி வந்து உங்களோட ஃபிசிக்காலிட்டியை யூஸ் பண்ணுறது, ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரெண்டரிங்கை இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்கி லவ்லி த்ரோ கொடுத்து வாய்ஸில் தேங்க்ஸ். லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ். வெரி நைஸ் டமச்சா. காட் பிளஸ். தேங்க்ஸ். அனு சார். வாவ், வாட் எ ஃபென்டாஸ்டிக் நம்பர். ரொம்ப நல்ல அருமையான பாட்டு நினைவு கொண்டு வந்த. தேங்க்ஸ். ரேஞ்ச் எல்லாம் நல்லா போகுது. கூட ஒரு ஹஸ்கி ஹாய் ஹவாயோ அப்படின்ற மாதிரி கூடவே வந்துட்டு இருக்குது. அது அது சரிப்படுத்திக்கணும், மெயின் பாயிண்ட். மற்றபடி உங்ககிட்ட குறையே கிடையாது. ஏன்னா யுவர் ஃபென்டாஸ்டிக். அந்த சோல் புரிஞ்சிட்டு பாடுற ஒரு சிங்கர். வாட் ஏ கம்போசர். ஹேட்ஸ் ஆஃப் இளையராஜா சார். காட் பிளஸ் ஹிம். காட் பிளஸ் யூ ஆல்சோ. எப்படி பண்ணாங்க? சூப்பரா பாடினாங்க. சுபா மேம், ஒரு சந்தேகம். அந்த கன்சியூமர் ஆன்டிஸ்ட்ரின்னு ஒன்று சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்குமே புரியல. ரொம்ப பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன மேம்? கான்சியூமர் ஆர்டிஸ்ட்ரி. கான்சியூமேட் ஆர்டிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு புரியுது. கன்சியூம்ட் வாங்க தெரியுமா? கன்சியூமெட்ரின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடாது. கான்சியூமேட் ஆர்டிஸ்ட்ரி. சரோஜா தேவம்மா பண்ணுவாங்கல்ல, லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி கான்சியூமேட் ஆர்டிஸ்ட்ரி. அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது. அதானம்மா சொன்னாங்க? எனக்கு புரியுதுப்பா இங்கிலீஷில், நீ நல்லா கற்றுக்க. ஸோ அவங்க சூப்பராக பாடியிருக்காங்க, நல்லா கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ இன்னொன்று அவங்க வாங்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னது? ஒரு வாட்டியே நீ சொல்லாத. கிஃப்ட்டு. யார்கிட்ட இருந்து? சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து. அடுத்ததா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இதை கொடுக்கறதுக்காக வரப்போறவர் யார்? சந்தோஷ் பாலாஜி. இதயம்
நொறுங்கவே என் மறுகிதயம் தருவே நீ உடைத்தவே. அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே. அவ்வானம் திண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போச்சே. ஹொசானா என் வாசல் தாண்டி போனாலே, ஹொசானா வேறொன்றும் செய்யாமலே. நான் ஆடி போகிறேன், சுக்கூடுராகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்ச தேடி போகிறேன். ஹொசானா வானுக்கு பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்று. ஹோசானா ஏனென்ற பாகம் என்பேன். ஹோசானா. Everybody wanna know what be like, I feel like I really wanna be here with you. I can't enough to say that we are meant for each other. It's all that is Hosanna true. Hosanna be the one calling out my name. Hosanna feeling like my whole life a thing. I never wanna be the same. It I can rearrange. I take a step, I will be calling up for you. Hello, 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 yeah, Hosanna. சந்தோஷ் பாலாஜி மேம் ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ மேம். ஆனால் மேலே போகும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கம்மியாக இருக்குது மேலே பாடும்போது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸில் அது வந்துடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். இந்த மாதிரி சாங் ஆக்சுவலி ரெமான்ஜியோட சாங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தைரியம் தேவை. லைவாக பாட, ஏன்னா அவ்வளவு ப்ராசஸிங் இருக்கும் வாய்ஸ் மேலே, மியூசிக்கில். பயமாக இருக்கும் அந்த சாங்கை பாடுறதுக்கு. தனியாக ஒரு வாய்ஸோட சமத்தா பாடின நீ. தேங்க்யூ மேம். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சந்தோஷ் பாலாஜி சார். ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்ஸ் சார். மேலே பார்த்துட்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேளு. ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு இதெல்லாம்? ஆமாம். எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? என் கூட யார் வந்திருக்காங்க? அம்மா அப்பா. அம்மா அப்பா வந்திருக்காங்களா? வெரி குட். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கா இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ஆமாம். என்ன வேணும்? ஏதாவது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்ன கேட்டாலும் கிடைக்கும்ல சார்? சூப்பர். கேட்டு டக்குன்னு கேட்டு நான் அவனை எப்படி டீல் பண்ணுறது? என்ன வேணும் ரொம்ப நாளா? என் காதில் அந்த சூப்பருங்க. குழந்தை வந்து இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஆசைப்பட்டிருக்கான். இது அப்படியே மைக்கில் கேள, அப்பா உடனே ஓகே சொல்லுவார். கேள. கிரிக்கெட் கிட். ஃபேண்டாஸ்டிக். கிரிக்கெட் கிட் தானே கேட்டிருக்கீங்க அப்பாட்டா?
ஆனா எங்க சாண்டா கிளாஸ் பயங்கரமான ஒரு பிரில்லியன்ட். உங்களுக்காக அந்த கிஃப்ட் அவர் வச்சிருக்காரு, போய் அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கங்க. நீ கிரிக்கெட் கிட் கேட்ட அப்பா வாங்கி தர சொன்ன, அது இங்கேயே கிடைச்சிருச்சு. அப்பா வேற ஏதாவது கேட்கலாம். நமக்கு ஒன் மோர் ட்ரம்ப் கார்டு இருக்கு. வேற என்ன கேட்கலாம்? கேள்பா, கேளு டக்குன்னு. 1 2 3 கேட்கணும். 1 2 இன்னொரு தடவை காட்டி பிடிக்கணும். கண்டிப்பா இதை வேற எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சார்.